ஷோ, மணி ஆயிடுச்சு. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? என்னங்க என்னங்க பொண்ணு, நம்மளே இவ்வளோ நேரமா கிளம்பிட்டோம். இவருக்கு கிளம்புறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகுது பாரு. என்னங்க? ஏமா கத்திக்கிட்டே இருக்க? ஏடி, உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா உங்க அப்பா கிளம்பவே மாட்டாரு. அதுக்கு தான் நான் அப்படி கத்திக்கிட்டு இருக்கேன். ஓ கடவுளே, என்ன கத்திக்கிட்டே இருக்க? கத்திக்கிட்டே இருக்கனா? மணி ஆயிடுச்சு, கிளம்புறது இல்லையா? வாங்க, மாப்பிள்ளை வீட்டுல நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அவங்க காக்குறாங்களோ இல்லையோ, நீ காக்கா மாதிரி கத்திக்கிட்டே கடை. என்ன குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. உடம்பே டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கலான்னு பாக்குறேன். இப்படி வா வா வானா எப்படி? ஏங்க, பிள்ளைக்கு நகை எடுக்கணுன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? மாப்பிள்ளை வீடை பார்ப்பேன், மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட பேசணும் வைக்கணும், அப்புறமேட்டுக்கு தான் நகையெல்லாம் எடுப்பேன் வைப்பேன். நீங்க அப்பனா நம்ம இப்பயே போனாதானே எல்லாம் பண்ண முடியும். அதுக்காக தானே வாங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, கல்யாணம் எல்லாம் எடுத்தவங்க ஒத்துன்னு பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணணும். ஏன் அவசரம்? ஏன் அவசரம் எனக்கு? வரீங்களா இல்லையா? ஐயோ சாமி, இரு அம்மாவையும் கூட்டிட்டு போவோம். போச்சுடா, உங்க அம்மாவை கூட்டிட்டு போனா அது இதுன்னு எதையாவது ஒன்று சொல்லும். அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணே வேணான்ட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி சம்மந்தம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கப்புறம் பெரியவங்க யாரையும் கூப்பிடாம எப்படி போக சொல்ற? சரி, எங்க அம்மா தான் வரதுக்கு பிடிக்கல, குப்பமாவை கூட்டிட்டு வரேன், போவோமா? ஏற்கனவே என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கும்போது அவளை கூட்டிட்டு வந்தீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப மறுபடியும் அவளை கூட்டிட்டு போய் இதுவும் முடிஞ்சு போறதுக்கு? சரி கிளம்பு போ. எம்மாடி பாத்துரு, போயிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா. வந்தீங்களா இல்லையா? வர்ற வேணாமா? வந்துட்டு தானே இருக்கேன். சீக்கிரம் கார் எடுங்க. அண்ணே, கிளம்பியாச்சு. இவளுகளுக்கெல்லாம் எப்படிதான் மூக்கு வேர்த்து வராளுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஜூலிய பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு வந்தாங்கல்லம்மா, அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு. ஓஹோ, மாப்பிள்ளை வீடு பார்க்க போறீங்களா? சரிண்ணே, மணி ஆயிருச்சு, எடுங்க, நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எம்மாடி? புரியுதுனே, போயிட்டு வாங்க. எடுங்க வேகமா, அடுத்தடுத்து வந்துகிட்டு தான் இருப்பாங்க. பொண்ணை இன்னும் கட்டியே கொடுக்கல, இப்பயே இந்த ஆட்டமா இருக்கு. இன்னும் பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்துட்டா அவ்வளவுதான், கையிலேயே பிடிக்க முடியாது போல இருக்கே. இன்னும் வேக பத்தல. சரி, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரியலி, அப்படியே பாத்துக்க. என்னடி இப்படி இழுக்கிற? என்னடி இப்படி சொல்ற? நான் எங்கடி பாடுபடுத்தினேன்? நான் உன்னைய விட அதிகமா தான் வேலை செஞ்சேன். ஏண்டி, ஒரு மாசம் தாண்டி ஆளு கிடைக்காம தான் உன்னைய வச்சுக்கிட்டு மாறு அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இல்லன்னு வச்சுக்க, நான் பாட்டுக்கு செஞ்சிருவேன், என் மருமக செஞ்சு போடுவா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாரு, நாளைக்கு கூட நான் வேற யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாத்துக்கிறேன் வேலைக்கு. நான் வேற உளுந்து போட்டு வந்திருக்கேன், அது வேற தண்ணி பத்தலன்னா அப்படியே நின்றோம். நான் போய் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு விட்டு வரேன், பாத்துக்க. ஐயோ சாமி, நானே வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வசமா நினைச்சிட்டேன் போல இருக்கே. தண்ணி இருக்கு, சரி அப்படியே அரையிடும். உலைக்கு அரிசியை மட்டும் ஊற போடுவோம், இல்லைன்னா வந்து மகா அந்த வளைச்சேரேன் இந்த வளைச்சேரேன் இருப்பா. அம்மா, என்னக்கா நீங்க போட்டு எடுத்துட்டு இருக்கீங்க? அம்மா எங்க? ஓ சரிங்கக்கா. வேலை எது இருக்காங்கக்கா செய்யறதுக்கு? ஏங்க அப்படி சொல்றீங்க? இதுல என்னக்கா இருக்கு? அவதான் இன்னைக்கு காலேஜ் போறேன்னா. நான் போகட்டும் இல்லன்னு சொல்லல,
அதுக்குன்னு சும்மா வந்துட்டு மருமவளை தாங்கிக்கிட்டும் நம்மள வேலை வாங்கிக்கிட்டும் இருந்தா நல்லாவா இருக்குது? இல்லக்கா, வீட்டில் இருந்தால் ஒரு வேலை செய்யாம அம்மா உட்கார வச்சுட்டு அவ எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துருவா. பரிச்சை இருக்குல்ல, அதனால அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்பன்னு மட்டும் இல்ல, ரொம்ப நாளாவே நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்ன இந்த வீட்ல இருந்த, உங்க அம்மா உன்னை எப்படியா தாங்கிட்டு இருந்துச்சு? இவளை வேற வடையை சுட்டெடுன்னு சொன்னேன். இவ சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இருந்தா. இவ செய்யறாளா என்னன்னு வேற தெரியலையே. இவளை கட்டிக்கிட்டு பெரும் பாடா இருக்குது. ஒரு எட்டு போய் பார்த்தா தான் சரி. அது மட்டுமா, அப்படியே மருமவளை தாங்கிட்டு தான் தாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனேன்னு வச்சுக்க, உனக்கு இந்த வீட்ல மரியாதையும் இருக்காது, ஒரு வெங்காயமும் இருக்காது. ஓமா நாத்தனாரு இதுதான் பெருசா இருக்கும். அதனால ஒழுங்கா புத்தியா பொழைக்கிற வழியை பாரு. அடி பாவி, ஐயோ கடவுளே, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அங்கங்க இருந்து வந்தே தொலைறாளுகளே. ஒருத்தையும் வீட்டுக்குள்ள விட முடியாது போல இருக்குது. ஏற்கனவே இவ சும்மா மகாவை கண்டாலே ஆகாது. இதுல இவ வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காளே. இப்ப இவ என்ன பண்ண போறாளோ? அது மட்டும் இல்ல உமா, இன்னும் கொஞ்ச நாள் போனா இவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு நல்ல வருமானம் கொட்டி நல்ல இதாயிடுவாங்க. ஆனா நீ இன்னமும் அப்படியே தான் இருக்க. ஒரு முன்னேற்றமும் இல்ல உன் வாழ்க்கையில. காலம் முழுக்க இப்படியே தான் அழுது கஞ்சி குடிக்க வேண்டியதா இருக்கும். அதனால ஒழுங்கா புத்தியா பொழைச்சுக்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். எந்திரி. என்ன உமா சொன்ன? உன்னை எந்திரிக்க சொன்னேன். என்ன உமா? என்னடி நொன்ன உமா? எத்தனை பேடி கிளம்பி இருக்கீங்க? குடும்பத்தை பிரிக்கணும்னு உங்களுக்கு என்ன அம்புட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுறீங்க? அவ ஏன் நாத்தனா? அவ பொழைச்சிட்டு போறா இல்ல பொழைக்காம கூட போறா? உனக்கு என்ன வலிக்குது? என் மேல ரொம்ப அக்கறையா பேசுறல. ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு, காசு கொடுக்குறியா? நான் கடன் அடைச்சிடுறேன். நானே 10 ரூபாய்க்கு வழி இல்லாம தான் வேலைக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட 2 லட்சம் கேட்கறேன். இவ்வளவு வேக்கனமா பேசுறல்ல. நம்ம பொழப்ப இங்க சிரிப்பா சிரிக்குது. இதுல இவங்க அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்ல வராங்க. புத்தி சொல்ற மூஞ்சா பாரு. இம்புட்டு அக்கறையா பேசுறீல்ல. நான் வேணா அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து உன் வீட்டுக்கு வந்துடுறேன். காலம் முழுக்க நீ என் மேல வச்சிருக்க பாசத்துக்காக கஞ்சி ஊத்துறியா? என்ன இவங்க கஞ்சி ஊத்துறாங்க, ஊத்தாம போறாங்க. என் வீட்டுக்காரர் இருக்காரு, அவரு சம்பாதிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போனா நானும் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன். அதனால நீ ரொம்ப அக்கறையெல்லாம் படாத, சரியா? வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த மாதிரி திரிச்சு விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அம்மா நீ எப்பம்மா வந்த? நான் நீ பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வரேன், வீட்டுக்கு போகிறேன். இத்தனை நாள் வரைக்கும் எல்லாரும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நினச்சி நீ கூட மாறிட்டியோன்னு நினச்சேன்டி. எப்படியோ இப்போதான் என் மாவ மாதிரி பேசுகிற. இல்லைம்மா, நம்மளே ஒழுங்காக இருந்தாலும் இந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு என்னதான் வரும்னு தெரியல. குடும்பத்தை பிரிச்சு வரதுக்கு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்து, இல்லைன்னா எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துடுது. சரி சரி, நான் பேசிக்கிறேன். நீ வேலை செஞ்ச வரைக்கும் போதும், கிளம்பு. இல்லக்கா, இன்னும் 2 தானே இருக்கு. இந்த இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு போறேங்க. நீ வச்ச வரைக்கும் போதும், இதுக்கு மேல நீ ஒண்ணும் வைக்க வேணாம், கிளம்பு தாத்தா. இனிமே இந்த பக்கம் வா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏன் அம்புட்டு கோவப்படுற? ஏமா, என் நாத்தனார பத்தி என்கிட்டயே குறை சொல்லி பேசுனா நான் என்ன சும்மா விடுவேனா? நான் பேசுவேன், ஆனா அடுத்தவங்க பேசுனா சும்மாலாம் விட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டேன். புடிச்சு ஆஞ்சு விடுவேன். சரி விடு, இந்த வேலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு அதை பத்தி பேசுவோம். சரி நீ வீட்டுக்குள்ள போய் வேலையை பாரு, நான் இதை போட்டு எடுக்கிறேன். உனக்கு வீட்டுல வேலை இல்லையா? அத்தாச்சி எதுவும் சொல்ல போறாங்க? அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நீ இரு, நான் அதை பாத்துக்கிறேன். வந்துட்டா ஆளுங்க உபதேசம் பண்றதுக்கு முஞ்சா பாரு. பரவாயில்லைங்க சம்பந்தி, வீடு எம்மா பெருசா இருக்குது. இதுல என்னங்க இருக்கு? ஐயோ, இவ்வளவு பெரிய வீட்டுக்கு என் பொண்ணு மருமவன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. சரிங்க, சரி வெளியே நின்று பேசிட்டு இருந்தேன். எப்படி உள்ள வாங்க, உள்ள வாங்க. பாத்தீங்களா, என்னமோ நான் பார்த்த சம்பந்தம் அப்படி இப்படி, நீங்க வீடே எவ்வளவு பெருசா இருக்குன்னு. அம்மா தாயே, போ தாயே போ. நீங்களும் தான் ஏதோ வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஒரு குடிசை மாதிரி வீடை கட்டி போட்டீங்க. பாருங்க என் பிள்ளைக்கு எவ்வளோ பெரிய சம்பந்தம், எவ்வளோ பெரிய வீடுன்னு. நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. இது எல்லாத்தையும் மேல இருக்க ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான், சரியா? வெளிநாட்டுல நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு உனக்கு குடிசை, இது மாட மாளிகையா? போ போ. உண்மையை சொன்னா குத்தமுள்ள நெஞ்சி குறுக்கத்தான் செய்யும். அது குறுக்குதா இல்ல அறுக்குதான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். போ. அப்படிதான் அப்படிதான், குத்து குத்து. ஐயோ, அவன் என்கிட்ட வரானே, இப்ப தப்பிச்சு ஓடணுமே. உட்காருங்க சம்பந்தி.
ஆத்தி, இந்த மாதிரி வீடெல்லாம் படத்துல தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் முறையா பார்க்குறேன். எம்மா அழகா இருக்கு. என்ன ஆச்சு? ஐயோ சம்மந்தி, இவ்வளோ பெரிய வீடெல்லாம் நான் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. ஐயோ தலையெழுத்து இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு. இதுக்கே சொன்னா எப்படி? இன்னும் உள்ள எல்லாம் அவ்வளோ இருக்கு. சம்மந்தி, இதெல்லாம் மரங்களா? ஆமாங்க சம்மந்தி, எல்லாம் அந்த காலத்திலேயே தேக்கு மரத்துல கட்டினது. சரி உட்காருங்க. என்னங்க சம்மந்தி, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, மாப்பிள்ளையே காணோம், பெரிய சம்மந்தியே காணோம். அவரு வேலைக்கு போயிட்டாருங்க. அவர் வீட்லயே தங்க மாட்டாரு. பையன் உள்ளதான் இருக்கான். ஏன் மாப்பிள்ளை வேலைக்கு போலையா? அவன் வேலைக்கு போவான். கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போயான்னு சொல்லியிருக்கேன். அதனால இப்போதைக்கு வீட்டுல இருக்கான். ஓ அப்படிங்களா? சரி 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 சரி. இருங்க, அவனை கூப்பிடுறேன். டேய் ஐயா, இப்பயும் முடிஞ்சிருச்சே. டேய் இருக்கிறதுல இந்த அம்மா வேற. வரேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் மாமா அத்தையும் வந்திருக்காங்க. வரத விட்டுவிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? வாங்க. சம்மந்தி, எனக்கு வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு சம்மந்தி. மொத்தத்தில் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னா இந்த வீட்டுக்கு தான், உங்களுக்கு தான் அப்படின்னு எனக்கு மனசுக்கே தோணிருச்சு. நம்ம நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னங்க சம்மந்தி சொல்றீங்க? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? நாளைக்கு கல்யாணத்துக்கு பவுனுக்கு எங்க போவ? 300 பவுன் போறேன்னு வாய் தான் சொன்னல. 200 பவுன் தான் இருக்கு. என்ன சொல்றாரு சம்மந்தி? இல்லை, 300 பவுனும் ஒரே தான் போடுறதுனா கொஞ்சம் சிரமம், அதான் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. அதான். இதுல என்னங்க இருக்கு? எங்களை நம்பி உங்க பொண்ணை கொடுக்குறீங்க. அப்படி இருக்கும்போது பொருள் எங்க போயிட்டு போகுது? முதல்ல 200 போடுங்க, அப்புறம் ஒரு மாசத்துல 100 பவுன் போடுங்க. சரிங்க சம்மந்தி. அப்படின்னா நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரிங்க சரிங்க. நீ பாட்டு சரி சரின்ற. சேலை துணி எடுக்கல, அது இதுன்னு எவ்வளோ இது இருக்கு. ஏங்க, அதான் இப்பெல்லாம் ரெடிமேட் பிளவுஸ் வந்துருச்சு. எல்லாமே கடைக்கு போனா ஒரு 5 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடலாமே. அப்படி இருக்கும்போது எதுக்கு எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இப்ப கிளம்புனா கூட போயிட்டு 1 மணி நேரத்துல எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடலாம். என்ன, உங்களுக்கு 2 பேத்துக்கும், அப்புறம் எனக்கும் அவருக்கும், அப்புறம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும், நம்ம 6 பேர் போய் கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துருவோம். ஏங்க, எங்க குடும்பம் பெரிய குடும்பங்க. இப்படி எல்லாம் எடுத்தவங்க ஒருத்தவங்கலாம் பண்ண முடியாது. ஆமா, பெரிய குடும்பம், வெங்காய குடும்பம். பிள்ளை கல்யாணம் வச்சிருக்க வந்து எல்லாம் ஓடி வந்து செஞ்சாங்க. அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா நம்ம காலை பிடிப்பாங்க, இல்லையா நம்மளை கண்டு கூட மாட்டாங்க. அப்படியாப்பட்டவங்களா பெரிய குடும்பமா? கம்முன்னு இருந்துக்கங்க சொல்லிவிட்டேன். நம்ம போதும் நம்ம பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு. என்ன சம்மந்தி கோவப்படுறீங்க? விடுங்க. அப்புறம் என்னங்க சம்மந்தி, எனக்கு கோவம் வர மாதிரி பேசினா எப்படிங்க? சரி விடுங்க. மாப்பிள்ள, பொண்ணுகிட்ட பேசுனீங்களா இல்லையா? நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு பொண்ணு வருத்தப்படுறா. என் போன் உடஞ்சிருச்சு, அதான் பேச முடியல. என்ன, போன மாசம் தானே வாங்குனது, அதுக்குள்ளே உடைச்சுட்டியா? அது கை தவறி உடஞ்சிருச்சு. உனக்கு மட்டும் எப்படிதான் கை தவறி கால் தவறி உடையுதுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ விடுங்க சம்மந்தி. மாப்பிள்ள, உங்களுக்கு என்ன மாதிரி போன் வேணும்னு சொல்லுங்க. நாங்க தான் இப்ப துணி எடுக்க போறோம்ல, அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சம்மந்தி. ஏற்கனவே 50,000 ரூபாய் போட்டு போன மாசம் அவர் எடுத்து கொடுத்தாரு. மறுபடியும் எப்படின்னா அப்புறம் எப்படி? விடுங்க சம்மந்தி, எங்க வீட்டு மாப்பிள்ளையாக போறாரு. நாங்க இனிமே செய்யாம வேற யாரு செய்வா? எங்க ஒரே ஒரு மாப்பிள்ளை, நாங்க செய்யறோம். விடுங்க, 50,000 ரூபாய் தானே, நாங்க போன் எடுத்து தரோம். என்னங்க, எடுத்துருவோம் தானங்க? எடுத்துருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.